Hi friends, welcome to Forward IAS. ஸோ கிட்டத்தட்ட அந்த குரூப் 2A ரிசல்ட்டோட கிளைமேக்ஸை வந்து நெருங்கிட்டோம் வெற்றிகரமாக. பொதுவாக வந்து அந்த சினிமா படத்துக்கு தான் வந்து அப்டேட் எப்போன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப் 2 வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ வடிவேல் வந்து கடை எப்போ சார் திறப்பீங்கன்ற மாதிரி குரூப் 2A ரிசல்ட் வந்து எப்போ சார் விடுவீங்கன்ற மாதிரி மாணவர்கள்லாம் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை நோக்கி எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபேஸ் 3க்கு வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. April 1 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் 3 ஓரல் டெஸ்ட்டுக்கு செலக்டான கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ April 1 ஃபேஸ் 3 ஓரல் டெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸோ அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை மறுநாளோ வந்து கண்டிப்பாக அந்த ஃபேஸ் 3 ஓரல் டெஸ்ட்டில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற அந்த செலக்டான கேண்டிடேட்ஸோட அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ குரூப் 2 ஃபேஸ் 3யோட ரிசல்ட் வந்து நமக்கு April 1 ஈவினிங்கோ இல்லை April 2 கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து அவங்க நேற்று வந்து அப்டேட் பண்ண அந்த லிங்க்கு. சரிங்களா, ஃபேஸ் 3க்கு யாரெல்லாம் கால் ஃபார் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து அந்த ஓடி மெமோ வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி லிங்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். April 1 வந்து அந்த ஃபேஸ் 3 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ. ஸோ நமக்கு வந்து அந்த April 1 or 2 வந்து அந்த ஃபேஸ் 3 ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 2 to 3 டேஸில் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம அந்த குரூப் 2A மார்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங்க்கு உடனே கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியலை. பட் நமக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அந்த April 1 or 2 வந்து அந்த ஃபேஸ் 3 ரிசல்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணதுமே அங்கேருந்து ஒரு 2-3 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த April 6 or 7 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, என்னோடய அசம்ஷன் இது. ஸோ ரேங்க் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம், வந்து யாருக்கு கிடைக்காது அப்படின்றத நம்மளே வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ தேர்தலையும் வந்து ரிசல்ட்டையும் வந்து நம்ம குழப்பிக்க தேவையில்லை. அது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்கலை. இது வந்து நாடாளுமன்றத்துக்குரிய தேர்தல். அதனால் இது நமக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பும் நமக்கு ரிசல்ட்டில் அது எந்த ஒரு தாக்கத்தையும் வந்து பெருசாக ஏற்படுத்தாது. நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறது டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்தலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஸோ இந்த இன்டர்வியூ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எல்லாமே வந்து டக்குன்னு எல்லாமே நல்லா ஸ்பீடாக பண்ணாங்க. அதே மாதிரி நான் இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ April 6 or 7 வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் அங்கிட்ட ஒரு 1 week கேப்பில் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க குரூப் 2A கவுன்சிலிங் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு நல்லது. ஏன்னா வேகன்சி ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 5900 வேகன்சி கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஏர்லியராக வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து அவங்க மற்ற எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த குரூப் 2A ப்ராசஸே ரொம்ப நாள் இழுத்தாங்கன்னா அடுத்தடுத்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குது, அடுத்து இந்த வருஷத்துக்குரிய குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த எக்ஸாமுக்குரிய ரிசல்ட்டு ப்ராசஸ் வந்து அடுத்து போய்கிட்டே இருக்கும். அதனால் அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த குரூப் 2 ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கும் வந்து ஈஸி. ப்ராபப்ளி ஏப்ரலுக்குள்ளே கவுன்சிலிங் முடிச்சு நமக்கு மே மந்தில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து அது தேர்வர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வெயிட் பண்ணதுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஒர்த்தான ரிவார்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் குரூப் 4க்கு வந்து சைடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. டயத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மட்டும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. சரிங்களா, ஏன்னா இன்டர்வியூ போஸ்டிங் செலக்ட் ஆகிருக்கவங்களுக்குலாமே செகண்ட் சான்ஸ் இருக்குது. அவங்க இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனாலும் கண்டிப்பாக நான் இன்டர்வியூவில் வந்து அவங்க ஜாப் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்டர்வியூவில் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதில் கிடைக்கலன்னா அவ்வளோதான், அந்த ஒரு சான்ஸ் தான். சைடில் குரூப் 4க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா, குரூப் 2வில் கிடச்சா ரொம்ப சந்தோஷம். இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக குரூப் 4ல் கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ பி ரெடி டு ஃபேஸ் த ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்கி நின்னோம் அப்படின்னா சாக்கடை ஆயிடுவோம். ஓடிக்கிட்டே இருந்தால் தான் வந்து நதியாக முடியும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். அண்டு குரூப் 2A வந்து செலக்ட் ஆக போகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்னோட அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.